புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நாம் நம்பிக்கையோட வேலைக்கு சில பேரை வச்சுக்குவோம். ஆனால் அந்த ஆட்களுடைய நம்பிக்கை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது சில சமயங்களில் கேள்விக்குறியாக தான் ஆகும். அவங்களோட ஆர்வத்தை வேறு விதமாக திருப்புற மாதிரி நம்ம வார்த்தைகளும் அமைஞ்சிட்டா அதுவே நமக்கு பிரச்சனையை தானே கொடுக்கும். அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய முதலாளி. அவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. அந்த ஊரில் அவருடைய வியாபார நிறுவனம் அலுவலகம் ஒரு பக்கம் இருந்துச்சு. அந்த அலுவலகத்துலேருந்து கொஞ்சம் தெரு தள்ளி அவருடைய வீடு, பெரிய பங்களா. வீட்டில் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு இவர் காலையிலேயே ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். ஆஃபீஸுக்கு ஒரு 11-12 மணி வாக்கில் இவருடைய ரொம்ப பால்யகால நண்பர் ஒருத்தர் வரார். அந்த நண்பர் ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி. அந்த ஹோட்டல் எப்படின்னா அசைவ உணவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் அங்கே அன்னைக்கு தான் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு உணவு பதார்த்தம். அதை எடுத்துக்கிட்டு அது கூடவே ஸ்பெஷல் பாயசம் இதையும் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பாக்ஸில் அதை பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த நண்பருக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வர்றாரு. இவர் அதை வாங்கி வச்சுட்டு நண்பர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி அவருக்கு உபச்சாரம்லாம் செஞ்சு அவரை அனுப்பிச்சி வச்சுட்டாரு. இப்போது இவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு பையனை கூப்பிட்டாரு. அந்த பாக்ஸ், பெரிய பாக்ஸை அவன் கையில் கொடுத்து, இதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் முதலாளி அம்மா கிட்ட கொடு. மத்தியானம் நான் சாப்பாட்டுக்கு போகும்போது அதை என்னன்னு எடுத்து பார்த்துக்குவேனான்னு எனக்கு தெரியும், நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னார். அதோடு மட்டும் விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்த வார்த்தை சொன்னார், இதை ஆட்டாமல் அசைக்காமல் அப்படியே பத்திரமா நீ எடுத்துகிட்டு போகணும். முக்கியமான விஷயம், இதை மோந்து பார்க்கக்கூடாது, திறந்து பார்த்துடவே கூடாது அப்படின்னாரு. அப்படிங்களா முதலாளி, நான் அதெல்லாம் பண்ணலை, அப்படி இதில் என்ன இருக்குது அதிசயமா அப்படின்னு அவன் கேட்டான். டே, அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க கூடாதுடா அப்படின்னாரு. இல்லை முதலாளி, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ன உடனே அப்போ அவர் சொன்னார், இங்கே பாரு, இது திறந்தேன்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு பறவை ஒன்று இருக்குது. அது பறந்து போயிடும். கூடவே ஒரு விஷம் பாட்டிலும் இருக்குது. அதுவும் சேர்ந்து அது மருந்துக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீ திறந்தின்னா அந்த நெடியெல்லாம் உனக்கு உடம்புக்கு ஆகாது. நல்லா பத்திரமா கொண்டு போய் முதலாளி அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் வாங்கிட்டு போனால் போகிற வழியில் முதலாளி முதல்ல என்ன சொன்னார், மோந்து பார்க்கக்கூடாதுன்னாரா. இவன் வேலையாக அதை மோந்து பார்த்தான். உள்ளுக்குள்ளேருந்து மசாலா வாசனை அப்படியே மூக்கை தொலைச்சிச்சு அவனுக்கு. ஆஹா, ஏதோ பறவை இருக்குன்னாரு. பார்த்தா உள்ளுக்குள்ளே பறவையே சமைச்சு சாப்பாடாக இருக்குது போல இருக்கே அப்படின்னு யோசித்தான். பார்த்தா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மறைவான இடத்துல டப்பாவை திறந்து பார்த்தா அருமையான சாப்பாடு, அசைவ சாப்பாடு. அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு எடுத்துக்கொண்டே முதலாளி அம்மாட்ட கொடுத்துருவோன்னு முதல்ல நினச்சவன் கடைசியில் அந்த சாப்பாட்டை முழுசாகவே சாப்பிட்டு முடித்தான். அது கூடவே அவர் கொடுத்த அந்த பாயசத்தை விஷம்னு சொல்லியிருந்தாரா முதலாளி. இப்போ என்ன நினச்சான் இவன், இது எப்படி இவ்வளோ ருசியான சாப்பாட்டுக்கு கூடவே விஷத்தையா கொடுப்பாங்க அப்படின்னு திறந்து பார்த்தா அதில் நல்ல முந்திரி திராட்சை எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கிற பாயசம் இருந்ததை பார்த்த உடனே அதையும் எடுத்து மடமடன்னு குடிச்சிட்டான். குடித்தவன் சாப்பிட்ட களைப்பில் அங்கேயே படுத்து தூங்கிட்டான் அந்த சத்திரத்துலேயே. முதலாளி வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. சாப்பாடும் வரல, பாயசமும் வரல, கொண்டு வந்த ஆளும் வரல. எங்கம்மா போனான் அவன் தெரியலிங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, ஊரெல்லாம் ஆள் விட்டு தேடிட்டு கடைசியில் இவன் படுத்து தூங்கிட்டு இருந்து சத்திரத்துக்கு வந்தார். வந்த வேகத்தில் ஓங்கி அவனை ஒரு மிதிச்சு எழுப்பி விட்டார். டேய், என்னடா இது, உன்னை நம்பி கொடுத்து அனுப்பிச்சேனே, அதெல்லாம் எங்கடா அப்படின்னா அவன் எந்திரிச்சு ஒரு கதை சொன்னான் பாருங்க. முதலாளி, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பறவை உள்ளுக்குள்ளே இருந்தது, டொப்புன்னுச்சு. அது என்ன ஆகுதோ எது ஆகுதோன்னு தெரியலையேன்னுட்டு பயந்து போய் நான் டப்பாவை திறந்த நிமிஷத்துக்கும் அது என்னையை விட்டு பறந்து எங்கேயோ போயிருச்சு அப்படின்னா. அடப்பாவி, விட்டுட்டியா பறவைய? ஆமாம் முதலாளி, விட்டுட்டேன். சரி, அப்புறம் பக்கத்தில் இருந்தது, நீங்கள் சொன்ன இந்த சின்ன வேலையை கூட செய்ய எனக்கு புத்தி இல்லாமல் போச்சு அப்படிங்கிற வெறுப்பில் இதில் விஷம் இருந்துச்சா, அதை எடுத்து நான் குடிச்சிட்டேன் அப்படின்னா. அப்புறம் விஷம் குடிச்சிட்டேன், ஆனால் இன்னும் சாவு வரவே இல்லை, படுத்துக்கிட்டேன் நான் பேசாமல் அப்படின்னா. இப்போ முதலாளி யோசிச்சாரு, இவன்கிட்ட உண்மையை சொல்லி ஒழுங்காக அவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருந்தா தப்பிச்சிருந்துருக்கோம். நம்ம ஏதோ ஒரு பொய் சொல்ல போய் இவனும் அதுக்கு ஏற்ற மாதிரியே நடிக்க ஆரம்பித்து நம்மளையும் ஏமாற்றிட்டான் அப்படின்னு நினச்சவர், ஐயா சாமி, இனிமே நீ இந்த வேலையில் இருக்க வேண்டாம், உன் புத்திசாலித்தனத்துக்கு நீ வேறு எங்கேயோ இருக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொஞ்சம் காசை கொடுத்து ஊரை விட்டே அனுப்பி வச்சுட்டாரு. நாம் சாதாரணமாக இயல்பாக இருந்தாலே நம்ம வேலைகள் சரியாக தான் நடக்கும். எதையோ நினச்சி எதையோ சொல்ல போக அது வேறு விதமாக தானே போய் முடியுது. சிந்திக்கலாமா? நன்றி.